ஆமா நம்பாவே நம்ம இடத்துக்கு நாரதம் சுவாமி பாத்தீங்களா என்ன கொடுத்தாரா கணத்தவர என்ன தவற நல்ல கணத்தவர வந்துருப்பாங்க கூப்பிடுங்க பாப்பா சுவாமி உங்களோட கண்ணை பல்லடிக்க ஆரம்பிச்சுடுவேன் கட்டி குடிக்க கூடாது சாமி பெரிய சிக்கா சாமி நீ அருமையான ஆட்டம் சிவன் ஆடியது கொள்வத்தி ஆட்டம் சக்தி ஆடியது பாடல் ஆட்டம் பலவிதமான ஆட்டங்கள் நான் பார்த்திருக்கேன் எந்த ஆட்டம் ஆடு பித்தலாட்டம் ஆடாத அதுக்குள்ள தெரியாது பேரு வள்ளி வள்ளியா தங்கச்சி வணக்கம் 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 பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே
வாழ்க. இந்த இடத்திற்கு வந்தவுடனே என்னை வணங்கிய உங்களை நான்கவாறு வாழ்த்த வேண்டும். முறையோடு உரையாடலாம் என்ற ஒரு காரணத்தினாலே முத்துக்கு முத்தாக பெண்மணி வாழ்க, வேடுவர் கண்மணியே வாழ்க, உங்கள் குல தெய்வம் முருகன் அருளுடன் வாழ்க, நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்த நாயகி நீ வாழ்க, பெண்மணியே வாழ்க, பெண்மணியே வாழ்க, உங்கள் குல தெய்வம் முருகனின் அருளுடன் வாழ்க, நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்த நாயகி நீ வாழ்க, பெண்மணியே வாழ்க. என்று கவிக்கு இணங்க நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற சங்கரை பற்றி சகல விவரங்களுமே எனக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தாலும் முதலாக உங்களுடைய நாட்டின் பெயரை தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால மாதவியில் சிறந்த நாகை, மலையில் சிறந்த இமயமலை, மண்டலத்தில் சிறந்த பிரணமந்திரம், கதைகளில் சிறந்த ராமகதை, காவியத்தில் சிறந்த ராமகாவியம், கணிகளில் சிறந்த முத்தணி, முனிவர்களில் சிறந்த நாரத மகாமுனி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாரத மகாமுனிவர் ஏன் வந்து கேள்வி கேட்கிறார்னா, என்ன விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, என்ன பொறுத்தளவுக்கு இனிமேல் பிறக்கவே கூடாது. அதுக்கு தான் சொன்னாங்க, இட்ட அடி நோக, எடுத்தடி கொப்பளிக்க, வட்டில் சுமந்து மருகாசிய, கொட்டி கிளங்கோட்டம் என்று கூவார் உலகில் வனகோசி வையம் பெருமை அணில் பாடியவர் யார்? கம்பர் மகன் அம்பிவாதிக்காக பாடினார். அப்படிப்பட்ட கம்பருக்கு அருள் கொடுத்தவர் யார்? தாமரை தாய் கலைவாணி. கலைவாணியின் மைந்தரே, கேள்வியை கேளுங்க, கேட்டு பாருங்க, கேட்ட கேள்விக்கு தகுந்த விடையளிக்க காத்துக் கொண்டிருக்கிற சுவாமி. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே தீப்பொறியா வரப்பட்ட முருகப்பெருமானு
போயிடும். ஆனா முக்கியமான விஷயம், திணைகளை சாப்பிடலாம், திணைகளை எச்சில் படுத்தலாம், எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் எச்சம் படுத்தக்கூடாது. எச்சம் என்றால் மலஜலம் கழித்து அசிங்கப்படுத்தக்கூடாது. அதற்காகத்தான் பறவைகளை விரட்டிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. ஆமா, எச்சில் பட்டவை இறைவன் ஏற்றுக்கொள்வார். எப்படி? உண்ணுகின்ற உணவு எச்சில், உடுத்துகின்ற உடை எச்சில், கணக்கின்ற பால் எச்சில், நாம் வாழுகின்ற வாழ்க்கையை ஒருத்தர் போட்ட எச்சில், இறைவன் எச்சிலை ஏற்றுக்கொள்வார். எச்சம் படுத்தக்கூடாது. எச்சம் என்றால் மலஜலம் கழித்து அசிங்கப்படுத்தக்கூடாது. அருமையா சொல்லுங்க. அப்ப எச்சிலை தெய்வம் ஏற்றுகிறோம். ஒரு தெய்வத்திற்கு பாலாபிஷேகம் செய்கிறோம். ஆமா, பால் எதிலிருந்து வருது? பசுமாட்டுல இருந்து வருது. பசுமாட்டுல போனவங்களை பால் கறக்க முடியுமா? கன்றுக்குட்டியை அவுத்து விட்டு கன்றுக்குட்டி வாய் விட்டதுக்கு அப்புறம் தான் பால் கறக்கப்படும். அந்த பால் யாருடைய எச்சில்? கன்றுக்குட்டியோட எச்சில். அப்ப அதை கொண்டு போய் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறோம். இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதே தெய்வத்திற்கு தேன அபிஷேகம் செய்கிறோம். ஆமா, தேடு யாருடைய எச்சில்? தேனீக்களோட எச்சில். அப்ப அதை கொண்டு போய் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறோம். இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதே தெய்வத்திற்கு பட்டாடை சாத்திரம். ஆமா, பட்டு யாருடைய எச்சில்? பட்டாம்பூச்சியோட எச்சில். அப்ப எச்சிலை எல்லாம் தெய்வம் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதான் சொல்லுவாங்க. சில பேசுறதுக்கு ஒத்து போகும், சில பேரு நடைமுறைக்கு ஒத்து போகாது. ஒத்து போகாது. சில நடைமுறைக்கு ஒத்து போகும், ஆமா, பேசுறதுக்கு ஒத்து போகாது. அப்ப எச்சிலை எல்லாம் தெய்வம் ஏற்றுக்கிறோம். சமயம் அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சபை அறிந்து பேசு. சில நேரம் பேசாமலே இறந்து சொன்னாங்க. நல்லதை பேசி நல்லவர்களோடு பேசு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. பேச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும்? பலவிதமான பேச்சு உண்டு. என்னென்ன பேச்சு இருக்கணும்? அதுல பேசக்கூடாத பேச்சு என்ன தெரியுங்க? பேசக்கூடாத பேச்சுகள் நமக்கு தேவையற்றது. பேசக்கூடியதை பேச வேண்டும் என்பதற்காக நாம வந்திருக்கிறோம். அதாவது அன்பு என்ற சொல்லுக்கு காதல் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு காதலும் காதலியும் இவ்வாறுதான் புரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு பேச்சான உண்டு. அதே போல ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு அறிவு பேச்சு உண்டு. இந்த அறிவால பேசக்கூடியதா என்றுமே நிலைத்து நிற்கும். ஏன்னா மதி கொண்டு எதையும் செய்தால்தான் விதி என்பதை வெல்ல முடியும் அப்படின்னாங்க. அப்ப மதியாகப்பட்டது சரியான நிலையில இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு மூடன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மூடன் எதுக்குமே சரியில்லாமல் போய்விடுவான். கண்டிப்பாக. அப்ப இந்த மதி சரியான நிலையில இருக்கணும். அப்படி சரியான நிலை இருந்தால் 3 இடத்துக்கு சொந்தக்காரியை பிடிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த 3 இடத்து சொந்தக்காரி யாருங்கிற நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா அதுதான் அறிவு அப்படின்னாங்க. இந்த அறிவு அப்படிங்கிறீங்களே, அறிவுங்கிறது தானாக வரப்பட்டதா இல்ல பிறரிடமிருந்து வரப்பட்டதா? அறிவு அப்படிங்கிறது தானாகவே இயக்கக்கூடிய ஒரு அறிவு உண்டு, பிறர்கிட்ட இருந்து வரக்கூடிய அறிவு உண்டு. அதான் சொன்னாங்க புத்தியில 3 வகையான புத்தியாக புத்தி உண்டு அப்படின்னு சொன்னாங்க. கரிக்கட்ட புத்தி, கற்பூர புத்தி, மாலமட்ட புத்தி அப்படின்னாங்க. இந்த கற்பூர புத்தி இருக்கு பாருங்க, சொன்ன உடனே கற்பூரம் எப்படி எரியுதோ அது மாதிரி படிச்சு சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க. அது கற்பூர புத்தி. கரிக்கட்ட புத்தி அப்படின்னா கரிக்கட்டையை போட்டு அது நெருப்பை ஏற்படுத்தி கொஞ்ச நேரம் காத்திருக்கணும், கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கரிக்கட்டை பிடிக்கும். அதே போல சொன்ன உடனே கொஞ்சம் தாமதமா புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு கரிக்கட்ட புத்தின்னு பேரு. ஆனால் வாழமட்ட புத்தி அப்படின்னா வாழை மட்டையில் நெருப்பு வச்சா எப்படி விடிய விடிய ஊதுனாலும் எரியுமா? தெரியாது. அப்ப சில பேருக்கு எவ்வளவுதான் எத்தனை நாள் சொல்லு அவன் புத்தி அவர்கிட்ட இருக்கு. சிலர் புத்திய வராம இருக்கு பாருங்க, அதற்கு பேரு வாழமட்ட புத்தி அப்படின்னு. அதே போல பாருங்க, பாருங்க திருவிள்ளையாக இருந்து கொண்டு எட்டையாபுரத்துல பிறந்து பாரதியார் கிட்ட ஒரு சின்ன பையன் கேட்டான், ஐயா அறிவு அறிவு அறிவுன்னு சொல்றமே அறிவுனா என்னையா அப்படின்னு கேட்டேன். அவரை பாருங்க தலையில் முண்டாசு கட்டிய பாரதி சொன்னாரு, அடே நன்மையை நோக்கி நடக்க செய்வதுதானடா அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாதையில போறோம், நல்ல பாதையும் உண்டு, தீய பாதையும் உண்டு. நம்ம போறது நல்ல பாதை தான் அப்படின்னு எது உணர்த்த செய்யுதோ அதுதான் அறிவு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல பாருங்க, புள்ளிக்கு ஒரு அறிவு, புழுவுக்கு ஈரறிவு, மீனுக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு இதே போன்ற முனிவர்களுக்கு தெய்வங்களுக்கு 8 அறிவு. அதுல 8வது அறிவு அப்படின்னு. அப்ப பாருங்க, அப்ப ஒவ்வொரு ஜீவன்களுக்குமே அறிவாகப்பட்டது. இந்த 6 அறிவு படித்த மனிதனை நீங்க சொன்னீங்கல்ல, பறவைகள், பறவைகளுக்கு எத்தனை அறிவு? பறவைக்கு 4. அந்த 4 அறிவு படைத்த பறவை அந்த 6 அறிவு படைத்த மனிதனை சற்று நேரம் ஆட்டி படைச்சுட்டான். நிறைய சொல்லலாம், சொல்லாமே. ஏன்னா ஆட்டி படைச்சது எப்படி அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருந்துச்சு. அந்த சிட்டுக்குருவி இந்த காட்டுக்குள்ள திரிந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி திரியும் பொழுது அந்த காட்டுக்குள்ள ஒரு தங்க காசு கிடைச்சிருச்சு. அந்த தங்க காசு கிடைச்ச உடனே அந்த சிட்டுக்குருவி எடுத்துருச்சு, எடுத்து கையில வச்சுக்கிச்சு. அதுக்கு சந்தோஷம். ஏன்னா இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காசை பார்த்ததே கிடையாது. அந்த என்ன பண்ணிச்சு, தங்க காசை எடுத்த உடனே அதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பாட்டு வந்துச்சு. பாட்டு
வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே சொல்லுவாங்க, கோமணத்துக்குள்ள காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமா. இது கிராமத்துல உள்ளது. ஆனா இந்த சிட்டுக்குருவி ஒரு காட்டுல உள்ளது. உடனே அது என்ன பண்ணுச்சு, ஒரு பாட்டு பாடுச்சான். எப்படி பாடுச்சா அப்படின்னா, என்கிட்ட ஒரு காசு இருக்கு யாருக்கு வேணுங்க, என்கிட்ட ஒரு காசு இருக்கு யாருக்கு வேணுங்க, என்கிட்ட ஒரு தங்க காசு இருக்கு வேணுங்கிறவ என்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போங்க. அப்ப 4 அறிவு படைத்த அந்த சிட்டுக்குருவிக்கு எப்படி ஒரு தலைக்கணம் பாருங்க. அப்ப 5 அறிவு படைத்த அங்க ஒரு அரசர் வர்றான். அரசரும் மந்திரி வர்றாங்க. மந்திரி என்ன அரசு கேட்கிறாரு, எனக்கு சிட்டுக்குருவி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லங்க, அதுகிட்ட ஒரு தங்க காசு இருக்கான். அந்த தங்க காசை யாராவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கன்னு சொல்லுது. எவ்வளவு திமிரு இல்ல, எம்பிட்டு திமிருன்னு கேட்கிறேன். சிட்டுக்குருவி மாதிரி முட்டுண்டு இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு. அந்த சிட்டுக்குருவியை சொல்றேன், இதுக்கெல்லாம் எவ்வளவு சேட்டை இருக்கு. இந்த சேட்டை அடக்கம் பண்ணிட்டு போலாமா. உடனே ராஜா பார்த்தாரு, ஏன் மந்திரி, அவர்கிட்ட தங்க காசு இருக்கிறதுனாலதான் இப்படி பேசுறேன், தங்க காசு இருக்கிறதுனால இப்படி பேசுறேன், இந்த தங்க காசை பிடிக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு மந்திரி விறுவிறு போறாரு. அந்த சிட்டுக்குருவிட்ட இருக்க தங்க காசை படக்குன்னு பிடிக்கிட்டு வந்தாரு. பிடிக்கிட்டு வந்தாருல, மனசு வேதனையா போச்சு அந்த சிட்டுக்குருவிக்கு. உடனே அது மறுபடியும் ஒரு சோகத்தை ஒரு பாட்டு பாடுது. ஒரு காசுக்கு வக்கில்லாத ராஜாராணி, ஒரு காசுக்கு வக்கில்லாத ராஜாராணி, என்னை ஏற்றி காசத்தான வாங்கி போனாங்க, என்னை ஏற்றி காசத்தான வாங்கி போனாங்க. ஒரு காசுக்கு வக்கில்லாத ராசா என்னை ஏற்றி காசை வாங்கிட்டாரேன்னு சொல்லிச்சான். அப்ப ராஜாவுக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சு. நானே ஒரு நாட்டு ராஜா, என்கிட்ட இல்லாத தங்க காசா, இதுக்கு எம்புட்டு சேட்டை இருக்கு இந்த சிட்டுக்குருவிக்கு, இல்ல எம்புட்டு கொழுப்பு இருக்கு, இதை அடக்காம விடலாமா. மந்திரியாரே, போயும் போய் தங்க காசை நமக்கு தேவை, கொண்டு குடியா அந்த முகத்திலே விட்டாரியா அப்படின்னு விறுவிறுன்னு மந்திரி என்ன பண்ணாரு, விறுவிறுன்னு கொண்டு போய் அப்படி சிட்டுக்குருவிட்ட தூக்கி எறிஞ்சிட்டான். தூக்கி எறிஞ்சா லபக்கன்னு எடுத்துக்கிச்சு கையில. எடுத்த உடனே சந்தோஷம் தாங்கல. உடனே மறுபடியும் என்ன பாடுச்சு தெரியுமா, எனக்கு பயந்து ராஜாதானே காக்க போட்டுட்டாரு, எனக்கு பயந்து ராஜாதானே காக்க போட்டுட்டாரு, இப்படிப்பட்ட ராஜா எனக்கு பயந்து இந்த ராசா இந்த காசை கொடுத்துட்டாரு, இப்படிப்பட்ட ராசா எப்படி அந்த நாட்டை ஆள போறாரு. நான் அறிவுப்படுத்த ஒரு சிட்டுக்குருவி அடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வக்கு இல்ல, இது சொல்லலாமா அப்படின்னு 4 அறிவு படைத்த அந்த சிட்டுக்குருவி 6 அறிவு படைத்த மனுஷனே ஆட்டி படைச்சுட்டான். அப்ப ஆட்டி படைக்கிறதுல அறிவோட இருக்கணுமா இல்லையா, அழகான விஷயம். கண்டிப்பாக அருமையா சொன்னீங்க. அப்ப 4 அறிவு படைத்த அந்த சிட்டுக்குருவி 4 அறிவு படைத்த மனிதனுக்கு புத்தி புகட்டுது அப்படின்னு பாருங்க. 5 அறிவு, இப்ப 4 அறிவு பத்தி சொன்னீங்கல்ல, 5 அறிவு எதுக்கு உண்டு அப்படின்னா விலங்குகளுக்கு உண்டு. விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. பாருங்க, ஒருவருடைய அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு வேலை உண்டு. ஆனால் ஒரு மனிதனுடைய வேலை என்ன அப்படின்னா காட்டுக்குள்ள சென்று அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவது அவனுடைய தொழில். அப்படி மரங்களை வெட்டக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பட்டை மரம் கீழே சாஞ்சு கிடக்கு. காஞ்சி போன பட்டை மரம் கீழே சாஞ்சி கிடக்கு. அந்த பட்டை மரத்தை இது எப்படியாவது பிளந்து நம்ம தூக்கிட்டு போய் நம்ம இறந்தனால அப்ப எப்படியாவது இதை பிளந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அங்க ஆப்பு சம்பட்டி குச்சில் எல்லாமே கொண்டு அந்த பட்டை மரத்தை ஆப்பு வச்சு அடிச்சு பிளந்துகிட்டு இருக்கான். பிளந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துல ஒரு கிழட்டு குரங்கு கையை வச்சுக்கோங்க, பிரச்சனை பெருசா வந்துடும். ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு ஆகாது. நான் சிட்டுக்குருவின்னு அழகா சொன்னேன். சரி, நீங்க உதாரணம் சொல்லணும். சரி, அதுக்காக கையை நீங்க பேசுற கையை ஒடிச்சு விடுவேன். இளமனூர்ல ஆரம்பிச்சது. நான் வம்பு சண்டைக்கு போக கூடாதுன்னு அமைதியா போய்கிட்டு இருக்கேன். அமைதியா போனவளை நீங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ரணகாலமா ஆகி போயிடும். நமக்கு என்னைக்குமே அமைதியா போய் மரியாதை எல்லாம் போயிடும். நமக்கு அமைதியா போய் எனக்கு அமைதியா போய் பழக்கம் இல்ல. பேசி பாப்பா, பேசி பாப்பா. என்ன சிட்டுக்குருவின்னு நீங்க நீட்டும் போது இருக்குது. சிட்டுக்குருவி சாதாரணப்பட்டதானே. நான் சிட்டுக்குருவி அழகா சொன்னேன்ல, நீங்க என்ன வேற என்ன சாட காட்டுறீங்க? இல்ல என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுன்ற கழுத்து அறுத்துப்படுவேன். ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். மதுரை சங்கத்திலேயே ஜாட பேச தெரியாத ஒரே நாரதர்னா அது நான் மட்டும் சொல்றீங்க. முக்கியவாசி நீங்க தான் பேசுறது. பேச தெரியாது. அப்ப அந்த மரத்துல இருந்து ஒரு குரங்காகப்பட்டது
அவன் என்ன செய்யறான்னு அவனை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அவன் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த மரத்துல பட்ட மரத்துல வந்து அதை பிளக்கிறதுக்காக ஆப்ப வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது 4 ஆப்ப வரிசையா வச்சு ஆப்ப வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பிளக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அதிக பசி ஆயிடுச்சு. ஆகா இதை பிளக்கணும்னா அவனால முடியாது, அதிக பசி ஆயிடுச்சு. சரி இது இப்படி அரைஞ்சு ஆப்ப அடிச்சு அப்படி இருக்கட்டும், இது வீட்டுல போய் நம்ம போய் நல்லா வயிற்று சாப்பிட்டுட்டு பிறகு வந்து ஆப்ப வச்சு அடிச்சு இந்த மரத்தை பிளந்துக்கிடுவோம் அப்படின்னு அரை வரையும் அடிச்சு வச்சுட்டு போயிட்டான். இந்த கிழட்டு குரங்கு அதை பார்த்துக்கிட்டே இருந்து ஆகா அது போன பிறகு அவன் எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சுட்டு போயிட்டான். வச்சுட்டு போன பிறகு அப்பதான் பார்த்துச்சாரு என்ன பண்ண சம்பட்டி எடுத்து அந்த ஆப்பிள் அப்படி அடிச்சால அதே போல அப்படி லேச பிளவு மட்டும் இருக்கு, ஆனா பிளக்கல, லேச பிளவு உப்பு மட்டும் இருக்கு. அப்ப எடுத்து இந்த குரங்குக்கு அது தேவையா, அவன் என்ன செஞ்சுட்டு போற அவன் தேவையா, உன்னுடைய வேலை என்ன அதை மட்டும் நீ பார்க்கணும். அப்ப இது போய் அவன் செய்தது போலவே அப்படி சம்பட்டி தூக்கி அந்த ஆப்பிள இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க, இந்த ஆப்பிள அடிக்க அப்புறம் அந்த ஆப்பிள அடிக்க. அதால அடிச்சு இறக்க முடியல, ஏன்னா அதுக்கு குரங்கால முடியுமா, முடியாது. அப்ப அதால அடிச்சு இறக்க முடியல அப்படின்னு வச்சு என்ன பண்ணுது, சரி நம்மள அடிச்சு பார்த்தோம் இந்த ஆப்பு இறங்கல, இதை ஆட்டி நம்ம குரங்கு சேட்டை சும்மா இருக்குமா, அந்த ஆப்ப அப்படியே ஆட்டி 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 அந்த ஆப்ப வெளியில எடுக்கிறதுக்காக முயற்சி செய்யுது. எத்தனை ஆப்பு இருக்கு, 4 இருக்கு. 4ல இப்படியே ஆட்டி 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 3 ஆப்ப வெளியே எடுத்துருச்சு. கடைசியாக 4வது ஆப்ப அப்படி ஆட்டும் பொழுது அந்த கிழட்டு குரங்கோட வாழு அந்த பிளவுக்குள்ள மாட்டிக்கிடுச்சு, பிளவுக்குள்ள மாட்டிக்கிடுச்சு. அந்த 4வது ஆப்பை எடுத்தா மரம் என்ன ஆக, இப்படி விட்டு இருக்க மரம் ஒட்டிக்கணும், பிளவா இருக்கிற மரம் ஒட்டிக்கணும்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டா. அப்ப 4வது ஆப்பை எடுக்கின்ற பொழுது அந்த வாழாகப்பட்டது உள்ள மாட்டிக்கிடுச்சு. அதை எடுத்த பிறகு வாழாகப்பட்டது உள்ள மாட்டிக்கிடுச்சு. அப்பதான் பாருங்க இந்த கிழட்டு குரங்குக்கு தேவையா தேவையா, அப்பதான் பாருங்க யாராவது இதை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துக்கின்ற பொழுது வீட்டுக்கு சாப்பிட போன பாருங்க, சாப்பிட போனல மறுபடி வந்து ஏன் குரங்க உனக்கு வயசாகி போச்சுல, உன் வயசுல ஆட்டம் போட வேண்டியதானே, உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேட்டுக்கொள்ளாகப்பட்டதை அவன் வந்து மறுபடி நான் செய்யல அப்படிங்கிறதுக்காக நான் செய்யறது நீ செய்ய முடியுமா, முடியாது. அவளை என்ன மறுபடியும் அந்த குழந்தைக்கு சில புத்திமதிகளை சொல்லி அந்த வீட்டுக்கு போனவன் வந்து அந்த 6 அறிவு படைத்த மனிதன் வந்து மறுபடியும் காப்பாற்றினாங்க. அது மாதிரி யாரு எந்த வேலையில் அவங்க வேலையை அவங்க என்ன செய்ய முடியும், அவர் செய்யறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த குரங்கு போய் ஆப்படிச்சு இறக்க முடியுமா, முடியாது. கடைசியில வாழு மாட்டி அந்த இதுதான் மிச்சம். சீர பாம்ப பார்க்கலாம், சீர பாம்ப பார்க்கலாம், இப்படி செத்த பாம்பு மாட்டிக்கிறோம் அதையும் பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. சீர பாம்போட மோதலாம், இப்படி செத்த பாம்போட மோதலாம் என்ன ஆகுங்க, நிலம் அப்படித்தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு கதை சொன்னீங்கல்ல, நான் நல்ல ஒரு பிராணிகள் பேசலாம்னு நினைச்சு வந்தேன். முதல் விஷயத்தை நான் வந்து நல்ல விஷயமா சொன்னேன். இப்ப நீங்க குரங்கு கதைக்கு வந்துட்டீங்க. நான் ஒரு கதை சொல்லுவேன், ஏன்னா இப்படித்தான் ஊர்ல ஒருத்தன் அடங்காம இருந்திருக்கேன், ஊர்ல ஒருத்தன் அடங்காம இருந்திருக்கேன். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், நல்ல புராணம் பேசலாம்னு நினைச்ச முடியல. இனிமேல் இப்படி இறங்கினாத்தான் தெரிய வரும். ஏன்னா நீங்க பேசுறது வந்திருக்க பேசி பார்க்கலாம். ஊர்ல இப்படித்தான் அடங்காம இருந்திருக்கேன். ஊர்ல பெரியவங்க கேட்டிருக்காங்க, அடே உன்னே தாண்டா என்ன திருப்பி போயில ஏங்க நீ அடங்காம எல்லாம் பாத்துக்கங்க பேசுறாங்க. திருப்பி நான் பேசும்போது நீ அவர் பேசினார்ல எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, பாத்தீங்கல்ல ஒரு நாரதர் வள்ளியா ஒரு பிராணம் பேசணும்னு நினைச்சு வந்தேன். கடைசியில் இவர் என்னை பேசுற பேச்சுட்டு திருப்பி இப்படி கொடுத்தா எனக்கு தெரியாது. பேசுங்க அப்படியே ஒரு துருத்திய மூடி இல்லையா, நீ எல்லாம் பேச வந்துட்டு வருங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஊர்ல வந்து கேட்கறாங்க பெரியவடே என்னடே உனே தாண்டா கதையில அவன பெரியவர் யாருக்கு நீ அடங்க மாட்டியாடா, நீ அடங்க மாட்டியா யாருக்கு, நான் யாருக்குமே அடங்க மாட்டேன், என்னை யாரும் அடக்கவும் முடியாது, என்னை ஆழ்வாரும் கிடையாது அடக்குவாரும் கிடையாது. அப்படியா சரிப்பா, நீ ஆழ்வாரும் கிடையாது அடக்குவாரும் கிடையாது அப்படி ஊருக்குள்ள பெரியவங்க எல்லாம் பேசினாங்க. இவனை எப்படியாவது அடக்கணுமே அப்படின்னா பக்கத்து ஊர்ல ஒரு அறிவான பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. ஏய் ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை அடங்காம தெரிஞ்சா பாக்குற பெரியவங்க என்ன செய்ய, என்னப்பா அடங்காம தெரியா, பேசாம எனக்கு ஒரு கால் கட்டை போட்டு விடுங்கப்பா. கால் கட்டுனா என்ன, கல்யாணம் பண்ணி வேண்டாம் சொல்லுவாங்க. யாரும் அடக்க முடியும், ஒரு பொம்பளை பிள்ளை தான் அடக்க முடியும், எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும். அப்ப இவன் என்ன பண்ணா, ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வராங்க இவனை அடக்கிறதுக்கு. இவன் தான் அடங்காம தெரியுறானே, அப்ப அடக்கிறதுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு வந்தான். அப்ப கூட்டு வந்து பொம்பளை பிள்ளை கேட்கற, ஏப்பா ஏய் யாருக்கு நீ அடங்க மாட்டேன், யாருக்கும் அடங்க மாட்டேன், என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேன் அப்படின்னா. அப்படியா சரிப்பா, நீ பெரிய ஆளாவே இரு, நீ அடங்காமே திரி, ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா நீ அடங்காதவே நான் ஒத்துக்கிறேன்னா. அப்படியா சரி, இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, வேற ஒண்ணும் இல்லையா, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சு காட்டணும் அப்படின்னா. இவன் புராணம் பேசினா புராணம் பேசிக்கிறியான்,
இவன் தான் அடங்காதவன் தானே. புராணம் பேசிடுவான், வேற இதிகாசம் பேசுவான், இதிகாசம் பேசுவான், நடைமுறை பேசுவான், நடைமுறை பேசுவான், அறிவியல் பேசுவான், எல்லாத்தையும் பேசி போடுவான். இவனை எப்படி அடக்குறது என்ன பண்ணா, அந்த வழியில ஒரு நாய் போயிட்டு இருந்துச்சு. அந்த நாயை பிடிச்சு நீ சரியான ஆளா இருந்தா விடுகிற வரைக்கும் இந்த நாயை கொலைக்க விடாம மட்டும் பண்ணு. நீ பெரிய ஆளு நான் ஒத்துக்கிறேன்னா. நாயை கொலைக்க விடாம பண்ண முடியுமா? அப்ப இவனுக்கு மண்டக்கணம் விட்டுச்சா, இவன் உடனே பார்த்தேன் நான் நாயை கொலைக்க விடாம பண்ணிடுவேன். அப்படியா, சரிப்பா அப்படின்னா அந்த வழியா ஒரு சேவல் போச்சு. சேவலை பிடிச்சா இவன் கையில கொடுத்தா விடிஞ்சாலும் சரி இந்த சேவல் கூவ கூடாதுன்னா. சேவலை கூவ விடாம பண்ண முடியுமா? அப்பயும் இவனுக்கு மண்டக்கணம் குறைஞ்சா உடனே இவன் என்ன பண்ண, சரி நான் சேவலை கூவ விடாம பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு கட்டுல போட்ட. ஒரு கால்ல நாயை கட்டினா, ஒரு கால்ல சேவலை கட்டினா, நடுவுல பெரிய ஒரு அடுவாலை போட்டேன். போட்டு நாயை பார்த்து சொல்றேன், நாய உன்னைதான் நாய அங்க ஒரு நிமிஷம் ஒரு அங்க இருக்கிற ஒரு கிழட்டு நாய், கிழட்டு நாய் சொல்றேன், கிழட்டு நாய உன்னையத்தான் சொல்றேன். ஆனா அந்த கதையில வர்றது நான் உன்னைய சொல்லுவேன், சாமியார் இல்லையா உங்களை நான் சொல்லுவேன். என் நாய நான் சொல்றேன், நீ கொலைச்சேன்னு வச்சுக்க, நாய் மாதிரி கொலைச்சேன்னு வச்சுக்க, கழுத்தை கருத்து கருவன்னு அறுத்து விடுவேன் அறுவலை வச்சு சொல்றேன். நாய் கேட்டுச்சா உடனே தலைய ஆட்டிட்டு பேசாம இருந்துச்சு. உடனே சேவலை பார்த்து, சேவலை நீ விடுங்க நான் சொல்லாம கூவுன்னு வச்சுக்க, தலைய திருகி விடுவேன்னா. ரெண்டுக்கும் ஒண்ணும் புரியல, பேசாம இருந்துச்சு. நேரம் ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, மணி 3 ஆச்சு. 3 ஆன உடனே பக்கத்து தெருவுல இருந்து ஒரு நாய் குலைச்சிச்சு. பக்கத்து தெருவுல நாய் குலைச்சா இந்த நாய் சும்மா தானே கிடக்கணும், இந்த கிழட்டு நாய் இது ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாய் குலைச்சிச்சு, இந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நாய் குலைக்க, இந்த நாய் குலைக்க, அந்த நாய் குலைக்க, இந்த நாய் குலைக்க. இவன் என்ன பண்ணா, அந்த அருவாளை தூக்கி ஒரே வெட்டு. யாரு நாய வெட்டினா அந்த தலை துண்டா போச்சு. கேட்டியா நாய, நாய உன்னையத்தான் கேட்டியா, இந்த கதையில சொல்றேன். நாய கேட்டியா, நான் தான் சொன்னேன்ல என் குணம் தெரியும், என் கோபமும் உனக்கு தெரியும். நீ வாட்டு இப்படி பண்ணி எனக்கு தலையை வெட்டி கிடக்குறிய, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாய் வெட்டி கிடக்கு. உடனே சேவலை பாக்குறேன், நாய்க்கு வந்த கெஞ்சிதான் உனக்கு பார்த்து நடந்துக்கிறேன். 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 5:30 ஆச்சு. விடுஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? சேவலு கூவ ஆரம்பிச்சிருமா இல்லையா? சேவலு கூவ ஆரம்பிச்சிச்சு. எடுத்தான் அருவாள். அடுத்தான இந்த பொம்பளை பிள்ளைமை பிடிச்சுக்கிட்டாங்க. வா, உலகத்துல நீ என்னத்தை கண்ட? அடங்க மாட்டேன்னு திரியிறியடா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அடங்காதவன் யாரு உலகத்துல? இந்த உலகத்துல அடங்காதவன் யாருமே கிடையாது. நீ பெரிய ஆளாரு, ராஜாவாரு, பெரிய காசு பணத்தோடு நீ எப்படி வேணாலும் இருடா. கடைசியில ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 6 அடி மண்ணுக்குள்ள நீ அடங்கித்தாண்டா ஆகணும்னா. யாருக்குமே அடங்க மாட்ட. உலகத்துல நீதான் பெரிய ஆளு, எல்லாமே சொல்லுவ, யாருக்கு அடங்க மாட்டேன்னு சொல்லுவ. நீ ராஜாவா கூட இரு, கடைசியில நீ யாருக்கு அடங்குவ? 6 அடி மண்ணுக்குள்ள போய் அடங்குவடா. உனே தாண்டா. ஏன்டா அப்படி திமிரு முடிச்சு அலைகிற கிழட்டு பேல அப்படின்னு இவ பார்த்து சொன்னாலாம். அப்பத்தான் அவனுக்கு அறிவு வந்துச்சான். அப்பத்தான் அவன் சொன்னானா, நான் எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன், நீ ஒருத்திதான் என்னை அடக்கி இருக்க, அதனால உன்னையே நான் திருமணம் செய்திருக்கிறேன். அவங்க 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கதையை இப்படியே விட்டுட்டு அடுத்து நம்ம சில புராணங்கள் பேசலாம்னு ஆசைப்படுறேன். அருமையா சொல்லுங்க. நான் ஒரு கதை சொல்றேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு சேவல் கூவுனா பொழுது விடியும், நாய் கட்டி பொழுது விடியுமா? அதுல ஒருபோதும் முடியாது. இது மாதிரி கதைகள் பேசணும்னா நிறைய கதைகள் பேசிக்கொண்டே போகலாம். இருந்துட்டாலுமே இந்த இடத்துல அப்ப காவலுக்கு வந்திருக்கேன். யாரு அப்படின்னா அப்பாவுடைய சொல்ல கேட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல யார் வந்திருக்காங்களா? எனக்கு முன்னாடி எங்க அத்தை வந்திருக்காங்க. அது இந்த இடம் கிடையாது. சரி, முல்லை நிலத்துல வந்திருக்காங்க. சரி, முல்லை நிலத்துக்கு அவங்க வந்ததுனால என்ன நன்மை அடைஞ்சாங்க? நன்மை அடைஞ்ச காரணம் காவலுக்கு வந்த இடத்துல கல்யாணம் நடந்துச்சு. யார திருமணம் முடிச்சாங்க? அது மகாவிஷ்ணு திருமணம் பண்ணாங்க. அவங்க வந்தது காவலுக்கு, அடைஞ்சது கல்யாணம். நீங்க வந்திருக்கிறது காவலுக்கு. நான் கேட்கிறேன், கேட்கவே வேண்டியது. நான் கேட்கிறேன், கேட்க வேண்டாம். அவங்க காவலுக்கு வந்தாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. காவலுக்கு தான் வந்திருக்கேன். வர்றாளு போல காவலுக்கு வர்றீங்களா இல்ல கல்யாணத்துக்கு வர்றீங்களா? நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. நானாவது மாநில பெண்ணு, நான் காவலுக்கு வந்திருக்கேன், கல்யாணம் பண்றேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சோழிய பாக்குறதுக்கு இதான் இடமா? நீங்க வேற எங்க சோழிய பார்க்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு வர்றீங்க? வேற இடத்துல பார்க்க வந்தேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இங்கதான் சொல்லி பார்க்கணும். என்னுடைய காவல் நல்ல முறையா முடியணும், அது ஒண்ணுதான் எனக்கு வேலை. இப்ப காவல் அப்படிங்களா? காவல் அப்படின்னா பலவிதமான காவல்கள் உண்டு. கூட பொண்ணுங்க யாராவது உண்டா? என்னுடைய கூட பிறவாதவர்கள் 7 பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பி கூட. அண்ணன்
அன்னைங்க. அப்ப கூட பிறந்தவங்க கிடையாது. கூட பிறந்தவங்க கிடையாது. சரி, அப்ப மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுங்க. மும்மூர்த்திகள் இருக்காங்க. யாரு? அதாவது சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். பிரம்மன், சிவன், மகாவிஷ்ணு சொன்னீங்கல்ல. ஆமா. பிரம்மனுக்கு என்ன வேலை? பிரம்மனுக்கு படைக்கிற வேலை. மகாவிஷ்ணுவுக்கு என்ன வேலை? காக்கிற வேலை. சிவனுக்கு என்ன வேலை? அழிக்கிற வேலை. எதை அழிக்கிறாரு? அதாவது அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறாரு. அப்ப யமதர்மனுடைய வேலை என்ன? உயிரை பிடிக்கிறது. அந்த அதாவது எல்லா உயிர்களையும் பிடிக்கக்கூடிய வேலை யமனுக்கு. யமன் உயிரை பிடிச்சது யாரு? யமன் உயிரை பிடிச்சது யாரு? சிவபெருமான். சிவனாகப்பட்டவர். ஆமா. இப்ப சிவனை சிவபெருமான் வந்து யமனுடைய எங்க பிடிச்சாரு? எங்க பிடிச்சாரு? அத உங்ககிட்ட கேக்குறேன். என்ன என்கிட்ட அந்த திருப்பி அந்த கேள்வி நான் கேட்டது யாரு? அது என்ன பிடிச்சது யாரு அப்படின்னா மார்க்கண்டேயன் ஆகப்பட்டவருக்கு 16 வயசு. அதோட ஒரு விதி முடியுது. அவர் என்ன பண்றாரு? போய் சிவனை கட்டி கொள்கிறார். சிவனை கட்டி கொண்டு எனக்கு எப்படியாவது நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என்று அதை சிவனை கட்டிப்பிடிச்சுக்கிறார். இந்த லிங்கத்தை கட்டிப்பிடிக்கும் போது அங்க வந்து யமன் வருகிறார் மார்க்கண்டேயனுடைய உயிரை பறிப்பதற்காக. இவன் என்ன பண்ணிருக்காரு? சிவனை கட்டிப்பிடிச்சிருக்காரு. அப்ப என்ன பண்ற? பாசக்கரை விட்டு எறிகிறார். அது எங்க போய் விழுகுது? மார்க்கண்டேயன் மேல விழுகல, சிவபெருமான் மேல விழுகுது. சிவபெருமான் பாக்குற ஏன் உயிரை எடுக்கிறியா இல்ல ஏன் உயிரை எடுக்கிற என்று சொல்லி யமனுடைய உயிரை அவர் வாங்கினார். அருமை. அப்ப எல்லா உயிர்களையும் பிடிக்கக்கூடிய யமன். அப்ப யமனுடைய உயிரை பிடிச்சது சிவன் அப்படி சொன்னாங்க. அதே போல யமனுக்கு மோட்சம் உண்டு எங்க அப்படின்னா அழகர் கோவில். இன்னைக்கு அழகர் கோவில் அழகர் மலைன்னு சொல்றான். அதே அழகர் கோவில்ல நடு சாமத்துல ஒரு பூஜை நடக்கும். யாருக்கு நடக்கும் அப்படின்னா யமனுக்கு நடக்கும். எங்க? அழகர் கோவில்ல. அதனாலதான் யமனுக்கு மோட்சம் உண்டு அழகர் கோவில்ல. இன்னைக்கு பேரு அழகர் கோவில், அழகர் மலை அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன பேரு அப்படின்னா திருமாலினும் சோலை அப்படின்னு அதற்கு முன்னாடி பெயராகப்பட்டவர். ஒரு சின்ன விஷயம் என்னமா? அழகர் கோயில தொட்டு பேசுறதுனால நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி திருமாஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகர் கோயில், இந்த அழகர் கோயில்ல அழகர் மட்டும்தான் இருக்கிறாரா? கிடையாது. யார் இருக்காரு? அழகருக்கு முன்னாடி இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா கருப்பசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. வெறும் கருப்பசாமி அவருக்கு பேரு கிடையாது. 18ஆம் படி கருப்பசாமி. அதுதான் உங்கள்கிட்ட கேள்வி. 18